நடைபெற்றன. இந்த நிகழ்ச்சிகளுக்கான தொகுப்பினை இப்போது நீங்கள் காணலாம். இந்த கண்காட்சியினை ஒவ்வொரு ஆண்டும் இந்து ஆன்மீக மற்றும் சேவை அறக்கட்டளையினர் மிக சிறப்பாக நடத்தி வருகின்றனர். 6 ஆண்டுகளுக்கு முன்பு மிக சிறியதாக தொடங்கப்பட்ட இந்த கண்காட்சி இன்று 200 அரங்குகளுக்கும் மேற்பட்டு மிக பிரம்மாண்டமாக வளர்ந்திருக்கிறது. மக்களின் ஆதரவும் பத்திரிகைகளின் ஆதரவும் மிக சிறப்பாக இந்த கண்காட்சிகளுக்கு கிடைத்து வருகிறது. இவ்வாறு இந்து தர்மத்தின் கோட்பாடுகளை விளக்கும் வகையில் ஒரு கண்காட்சியை நடத்த வேண்டும் என்ற எண்ணம் எவ்வாறு வந்தது, அதை எவ்வாறு அவர்கள் செயல்படுத்தினார்கள், இதன் மூலம் மக்களுக்கு தெரிவிக்க போகும் கருத்துகள் என்ன என்பதை பற்றி இந்த அமைப்பாளர்கள் நமக்கு தெரிவிக்கும் கருத்துகள் மக்களின் பார்வைக்கு. இந்து மதத்தை பற்றிய விழிப்புணர்வை உண்டாக்குகின்ற இந்த பொருட்காட்சியில் நான் கலந்து கொள்வதை மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். பொதுவாரியாக மாணவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியாக இது அமைந்திருக்கின்றது. அது இன்றைய நிகழ்ச்சி ஆசிரியர்களுக்கு வணக்கம் சொல்லுகின்ற குரு நமஸ்கார நிகழ்ச்சியில நான் கலந்து கொண்டது மிகுந்த மகிழ்ச்சி. நம்முடைய மதம் உலகத்தினுடைய தொன்மையான மதங்களிலே ஒன்று. அதேபோல் நம்முடைய மொழியும் உலகத்தினுடைய தொன்மையான மொழிகளில் ஒன்றாக தமிழ் மொழி வழங்குகிறது. இந்த இரண்டையும் பயன்படுத்தி நம்முடைய மாணவர்களுக்கு அதனுடைய பெருமைகளை அருமை பெருமைகளை எடுத்துச் சொல்லி நாம் எதிர்கால வளர்ச்சிக்கு உதவ வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். அதுவும் குறிப்பாக ஆசிரியர் பெருமக்களுக்கு வந்தனம் சொல்வது, நன்றி சொல்வது என்பது நம்முடைய பண்பாடு. நல்ல ஆசிரியர்கள் ஒருவருக்கு வாழ்க்கையில கிடைத்துவிட்டால் அவர்கள் எல்லாவற்றையும் வாழ்க்கையில பெற்றுவிட முடியும். அதை என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் நேராக உணர்ந்தவன். அவர்களால் சிறு குறைகளை சுட்டிக்காட்டி தவிர்க்க முடியும். நல்ல அருமை பெருமைகளை சொல்லி அவர்களை வளர்க்க முடியும். நல்லவர்களாக வல்லவர்களாக தமிழர்களை வளர்ப்பது ஆசிரியர்கள் கையில் இருக்கிறது. இந்தியர்களை வளர்ப்பதும் ஆசிரியர் கையில் இருக்கிறது. ஆகவே ஆசிரியர்கள் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சேவையை செய்பவர்கள். அவர்களை முற்றிலுமாக நாம் வணங்க வேண்டும், வாழ்த்த வேண்டும், பெருமைப்படுத்த வேண்டும் என்பதிலே நான் நிச்சயமாக இருக்கின்றேன். அப்படிப்பட்ட விழாவில் கலந்து கொள்வது எனக்கு பெருமையாகவும் இருக்கின்றது.
இந்த இந்து ஆன்மீக சேவை கண்காட்சியை 2009 துவக்கினோம். இந்து ஆன்மீகத்தில் சேவை மனப்பான்மை குறைவாக இருக்கிறது என்ற அவப்பெயர் நம் நாட்டில் மாத்திரம் இல்லாத உலகம் முழுவதும் காலனி ஆதிக்க காலகட்டத்திலிருந்தே பரப்பப்பட்டிருக்கிறது. அதன் மூலமா நம்ம நாட்டுக்கே ஒரு பெரிய அவப்பெயர். இதை மாற்ற வேண்டும் என்பதற்காக இந்து ஆன்மீக இயக்கங்கள் எல்லாம் இவ்வளவு நல்ல வேலை செய்கிறார்கள் என்பதை எடுத்துக்காட்ட வேண்டும். இது பத்திரிகைகள்லாம் இது வருவதில்லை, அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரங்கள்லாம் இது கிடைப்பதில்லை. அதனால இது மக்களுக்கு தெரிய வேண்டும், பத்திரிகைகளுக்கு தெரிய வேண்டும், பொதுமக்களுக்கு தெரிய வேண்டும் என்கிற எண்ணத்தில் 2009 ஆரம்பித்தோம். அப்போ 30 இயக்கங்கள் இதில் ஈடுபட்டார்கள். அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இன்றைக்கு 250 இயக்கங்கள் வரைக்கும் இதுல பங்கு பெறுகிறார்கள். அவங்களுடைய சேவைகள்லாம் என்னென்னங்கிறத பத்தி புள்ளி விவரங்கள் எடுத்து அதை சென்ட்ரல் ஹாலில் போட்டிருக்கோம். இதன் மூலமா என்ன தெரிகிறது என்றால், இந்து ஆன்மீகத்தில் சேவை மனப்பான்மை இயற்கையாக இருக்கிறது. ஏனென்றால் குடும்ப அளவிலேயே இது இருந்திருக்கிறது. அமைப்பு ரீதியாக சேவை இப்பொழுது புதிதாக ஆரம்பித்தது. நம்ம பாரம்பரியம் குடும்ப அளவிலேயே சேவை, அது அமைப்பு ரீதியாக ஏற்பட்டது இப்போ ஒரு 100 ஆண்டுகள் காலமாகத்தான். அதனால சேவை என்பது இந்து ஆன்மீகத்தில் ஆழமாக இருக்கிற ஒரு தன்மை என்கிறது தான் இப்ப வெளிப்படுகிறது. இன்னொன்று, இந்த இந்து இயக்கங்கள் தான் செய்கிற சேவையை வெளியில கூறுவதில்லை, அது தவறுன்னு நினைக்கிறாங்க. ஆத்மனோ மோக்ஷார்த்தம் ஜெகத் ஹிதாயச்சாங்கிறது, இந்த சேவை செய்வது நாம இறைவனை அடைவதற்காக, இதன் மூலமாக விளம்பரம் தேடக்கூடாதுங்கிற சிந்தனை இருப்பதனால அவங்கள நாம கட்டாயப்படுத்தி வலுக்கட்டாயமா அவங்கள புள்ளி விவரத்தை கேட்டாதான் அவங்க கொடுக்கறாங்க. அதனாலேயே இது போன்ற ஒரு கண்காட்சி நடக்கவில்லை என்றால் அவர்கள் செய்கிற சேவை வெளியில் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆன்மீக சுற்றுலாவிற்கு இங்கு வருகை தருவோர் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே தெரிந்து கொள்ள விரும்பிய சில உண்மைகள், ஆனால் அவற்றை தெரிந்து கொள்ள இயலாதவர்கள் அவற்றிற்கு சரியான விடைகளை இந்த ஆன்மீக சுற்றுலாவிலே வந்து கலந்து கொள்வதன் மூலம் பெற இயலும். இங்கு இருக்கின்ற 240க்கும் மேற்பட்ட ஸ்டால்களில் அதிக பொக்கிஷங்கள் அனைத்து இந்து கலாச்சாரம், இந்து சமயம், புத்த ஜைன மதங்களை பற்றிய பெரிய பெரிய சயின்ஸ் சொன்ன ஒரு தத்துவங்கள், அறிவுரைகள், வாழ்க்கை முறையை பற்றிய உண்மைகள் அனைத்தையும் சிறப்பாக சித்தரிக்கும் புத்தகங்கள் நூற்றுக்கணக்கிலே ஆயிரக்கணக்கிலே உள்ளன. அவற்றை நாம் வாங்கி படிப்பதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையின் உண்மை அர்த்தத்தை உணர்ந்து கொள்ள இயலும். இது இங்கு வந்து ஆண்டுக்கு ஒரு முறை கலந்து கொள்வது நம்முடைய உள்ளத்திற்கும் மனதிற்கும் ஒரு தூண்டுகோலாகவும் மாபெரும் உற்சாகமாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. எனது பெயர் ராஜலட்சுமி. நான் ஹிந்து ஆன்மீகம் மற்றும் சேவை அறக்கட்டளையின் ட்ரஸ்டி. இந்த ஆன்மீக கண்காட்சி மட்டுமல்ல, அவங்க பண்ற சேவை, இந்த ஆன்மீக ஸ்தாபனங்கள் பண்ற சேவையை பட்டியலிட்டு அந்த பட்டியலை மொத்தமா கோத்து எல்லாத்தையும் கலந்து
சென்ட்ரல் ஹால்ல அதை நம்ம வச்சிருக்கோம். அதையும் நேயர்கள் பார்க்கறாங்க, மீடியா பார்க்கறாங்க. எல்லா கண்காட்சிக்கு இந்த கண்காட்சிக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. இங்க வெறும் இப்ப நீங்க புக் ஃபேர்னு பாத்தீங்கன்னா அவங்க ப்ரொடியூஸ் பண்ற அவங்க பிரிண்ட் பண்ற புக்க அவங்க விற்பாங்க. இங்க விக்கிறதுக்கு கிடையாது. இரண்டாவது, இந்த 6 கருத்தையும் சார்ந்து கிட்டத்தட்ட 100க்கு மேலான போட்டிகள் நடந்திருக்கு. இந்த போட்டிகள்ல ஒரு 35,000 குழந்தைகள் தமிழ்நாடு சென்னையில மட்டும் கலந்துட்டு இருக்காங்க. I am Veeraswamy, the Joint Director for Academics from Vivekananda Education Society. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்தை இங்க பிரதிபலிக்கிற மாதிரி காம்படிஷனும் ப்ரோக்ராம்களும் இங்க நடந்துட்டு இருக்கு. கல்ச்சரல் ப்ரோக்ராம் பேஸ்ட் ஆன் திஸ் டீம், காம்படிஷன் பேஸ்ட் ஆன் திஸ் டீம் நடந்துட்டு இருக்கு. இந்த காம்படிஷனை பொறுத்த அளவுல கிட்டத்தட்ட 250 ஸ்கூலுக்கு மேல இங்க பங்கேற்று இருக்காங்க. இவங்களுக்கு குவார்டர் ஃபைனல், செமி ஃபைனல் இதை நடத்தி இறுதியா இப்ப ஃபைனல் காம்படிஷன் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தீமுக்கு பண்றாங்க. இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பரம்பீர் வந்தனா பேட்ரியாட்டிசம் அந்த தீமை பேஸ் பண்ணி காம்படிஷன் நடக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஃபைனலுக்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு 71 ஸ்கூல்ல இருந்து வந்திருக்காங்க. இதுவரைக்கும் 250 ஸ்கூலுக்கு மேல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. ஃபைனலுக்கு இன்னைக்கு டீமுக்கு வந்தது 71 ஸ்கூல் வந்திருக்காங்க. 840 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. டீச்சர்ஸ், ஜட்ஜஸ், கிட்டத்தட்ட 200 ஜட்ஜஸ் இந்த 6 நாள் காம்படிஷன் ஜட்ஜ் பண்றதுக்காக வந்திருக்காங்க. இந்த காம்படிஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ட்ரெடிஷன் அண்ட் கல்ச்சரை திரும்ப பார்க்குற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு சுதேசி கேம்ஸ் எடுத்துட்டீங்கன்னா கரகாட்டம், ஒயிலாட்டம், பொய்க்கால் குதிரை, கில்லி தாண்டு, உரி அடி, சிலம்பம் இந்த மாதிரி போட்டிகள் மாணவர்களுக்கு நடத்தினோம். தேவாரம், திருவாசகம், திருப்பாவை, திருவம்பாவை, திருப்பதிகம், புருஷ சுத்தம், வேதிக் சாண்டிங்ல நிறைய காம்படிஷன் நடத்துறோம். இந்த 6 தீமை பேஸ் பண்ணி கிளாஸஸும் 6 பிரிவா பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற குழந்தைகள் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. கிட்டத்தட்ட இந்த ஃபைனலுக்கு வந்திருக்கிற குழந்தைகள் மட்டும் 3500 பேருக்கு மேல இருக்கிறாங்க. மொத்த காம்படிஷன்ல கலந்துகிட்டது கிட்டத்தட்ட 30,000 குழந்தைகள் கலந்துட்டாங்க. ஃபைனலுக்கு 3500 பேர் வந்திருக்காங்க. I am Vaishnavi from SRD Vivekananda Vidyalaya. We visited the fair here. This is the 6th year of this fair, and we got many informations. Actually, about more than 260 Hindu organizations have exhibited their fairs
It was very informative. It was about yoga and many more. I am S. Swaminathan, standing before you from SRDF-BB, and we all participated in a Parambir Chakra competition, Parambir Chakra program, and Parambir Vandanam program. Many competitions are held here. Totally in 6 days, according to specific topics, overall 75 schools participated in many competitions like Veda competitions, traditional games like Pallanguri and Silambam and so on. These games remembered our traditional activities. இதுக்கு முன்னால 5 கண்காட்சிகள் நடந்திருக்கு. முதல்ல இந்த கண்காட்சி ஆரம்பிக்கும் போது 38 அமைப்புகள் இருந்தது. அந்த 38 70 ஆச்சு, 70 120 ஆச்சு. சென்ற ஆண்டு 108 அமைப்புகள் இருந்தன. இந்த ஆண்டு 260 அமைப்புகள் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றிருக்கின்றன. கிட்டத்தட்ட 1 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்ல 260 அமைப்புகள், 260 ஸ்டால் இந்த கண்காட்சியில் இருக்கு. இந்த கண்காட்சியினுடைய முக்கியமான நோக்கம் இந்து ஆன்மீக அமைப்புகள் என்ன சேவை செய்கின்றன என்பதை மக்களுக்கு எடுத்துக்காட்டுவதுதான். நிறைய ஆன்மீக இயக்கங்கள் வெறும்னா பஜனை பண்றாங்க, வெறும்னா அன்னதானம் போடுறாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கிறது. அது இல்லை. அதற்கு மாறாக அவர்கள் நிறைய பள்ளிக்கூடம் நடத்துறாங்க, நிறைய கல்லூரி நடத்துறாங்க, நிறைய நல்ல மருத்துவ முகாம் நடத்துறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கண்காட்சி 3 நோக்கம். ஒன்று, அந்த அமைப்புகள் செய்யக்கூடிய சேவையை வெளியில கொண்டு வருவது. இரண்டாவது, பலரை அதே மாதிரி சேவை செய்ய வைக்கணுங்கிற எண்ணத்தை கொண்டு வருவது. மூணாவது, நான் சேவை பண்றதும் விரும்புறேன், நான் தனியா இருக்கேன், நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களை இங்க பாரு. எத்தனை இயக்கம், 260 இயக்கம் இருக்கு. உனக்கு விருப்பப்பட்ட இயக்கத்துல சேர்ந்து நீ சேவை பண்ணலாம். நீயும் வா, இந்த சமுதாயத்துக்கு சேவை பண்ணணும் அப்படின்னு அவங்களை ஊக்குவிக்கணும். இந்த 3 நோக்கத்துக்காகத்தான் இந்த கண்காட்சி நடத்தப்படுகிறது. இப்போது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற பல்வேறு தொண்டு நிறுவனங்களின் பிரதிநிதிகள் தங்கள் நிறுவனங்கள் ஆற்றி வரும் மகத்தான பணியினை பற்றி என்ன கூறுகிறார்கள் என்பதை நாம் பார்ப்போம். என் பேர் ராமச்சந்திரன். சம்ஸ்கிருத பாரதி அப்படிங்கிறதான ஒரு அமைப்புல நான் ஒரு காரியகர்த்தாவாக இருக்கிறேன். இந்த சம்ஸ்கிருதம் என்பதை உலகெங்கும் கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிறது மட்டும் இல்ல, இந்த சம்ஸ்கிருதத்திலேயே எல்லாரும் பேசணும் அப்படிங்கிறதுக்காக பேச்சு வழியிலே இதை கொண்டு வருவதற்காக பாடுபடக்கூடியதான ஒரு தொண்டு நிறுவனம் தான் சம்ஸ்கிருத பாரதி. 30 ஆண்டுகளாக எல்லோரிடமும் சென்று சம்ஸ்கிருதத்தை பேசுவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது சம்ஸ்கிருத பாரதி. பாரதத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் இதனுடைய செயல் நடந்து கொண்டிருக்கிறது. கடல் தாண்டியும் 19 வெளிநாடுகளிலேயும் நம்முடைய காரியகர்த்தாக்கள் இந்த சம்ஸ்கிருத தொண்டை செய்து வருகிறார்கள். விசேஷமாக தமிழ்நாட்டிலே மிக ஆர்வத்தோடு கிராமங்களில் இருக்கக்கூடிய, குக்கிராமங்களில் இருக்கக்கூடிய, நகரங்களில் இருக்கக்கூடிய, மகாநகரங்களில் இருக்கக்கூடிய மக்களும்
ஆர்வத்தோடு வந்து கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இலவசமாக கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். 10 நாள், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம், 20 மணி நேரத்துல சம்ஸ்கிருதத்தை எல்லோரும் பேச முடியும். சம்ஸ்கிருதத்தை பற்றினதான அறிமுகம் இல்லாதவர்கள் கூட சம்ஸ்கிருதத்தை பேசக்கூடியதான ஒன்றை இந்த தொண்டாக சம்ஸ்கிருத பாரதி செய்து கொண்டிருக்கிறது. சுவாமி விவேகானந்தர், மகாத்மா காந்தி, மகாகவி பாரதியார், இந்த 3 முக்கியமான இந்திய தலைவர்கள், இவர்களுடைய கருத்துக்களின் அடிப்படையிலே சேவாலய நிறுவனம் துவங்கப்பட்டு ஏழைகளுக்கு எழுத்தறிவித்தல், கிராமப்புற வளர்ச்சி மற்றும் பசித்தோருக்கு உணவளித்தல் ஆகிய 3 வேலைகளை சேவாலயா 26 ஆண்டுகளாக செய்து வருகின்றது. இந்த 3 பேர் சொன்ன கருத்துக்களும் இந்து தர்மத்தினுடைய அடிப்படையிலே சொல்லப்பட்ட கருத்துக்கள். எனவே கடந்த 6 ஆண்டுகளாக நடைபெறுகின்ற இந்த இந்து ஸ்பிரிச்சுவல் அண்ட் சர்வீஸ் ஃபார் இதிலே சேவாலயா நிறுவனமும் பங்கெடுத்துக் கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் சேவாலயுடைய இந்த ஸ்டாலை இங்கே வைத்திருக்கின்றோம். சேவாலயா செய்கின்ற சேவையை இந்த ஸ்பிரிச்சுவல் அண்ட் சர்வீஸ் ஃபேருக்கு வரக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் தெரிந்து கொள்வதற்கு இந்த ஃபேர் மிகவும் உதவிகரமாக இருக்கின்றது. இதிலே சேவாலயா செய்கின்ற அனைத்து சேவைகளையும் இந்த 3 தலைவர்கள் அடிப்படையில் செய்கின்ற சேவைகள் இந்து தர்மத்தின் அடிப்படையிலும் இருப்பதாலே இங்கே எங்களுக்கு ஒரு சிறந்த மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த அமைப்பை இங்கே ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது. அந்த வகையில் மீண்டும் மீண்டும் ஒரு ஆண்டும் இங்கே வந்திருந்து பல மக்களை சந்தித்து நாங்கள் செய்யக்கூடிய சேவையை மீண்டும் மீண்டும் இங்கே சொல்லி வருகின்றோம். இதன் மூலமாக எங்களுக்கு வருடம் இந்த நிறுவனத்துக்கான ஆதரவும் பெருகி வருகின்றது. இந்த கண்காட்சியிலும் வருடம் வந்து கலந்து கொள்ளக்கூடிய நிறுவனங்களின் எண்ணிக்கையும் அதிகமாகி கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இந்த ஆண்டு இங்கே கலந்து கொண்டிருப்பது மிகவும் மகிழ்ச்சியான விஷயமாகும். சேவாலய நிறுவனத்திற்கு வாருங்கள். இந்து தர்மமும் விவேகானந்தரும் மகாத்மா காந்தியும் சுவாமி விவேகானந்தரும் பாரதியாரும் சொன்ன விஷயங்களை நடைமுறைப்படுத்துவதை வந்து காணுங்கள் என்று உங்களை எல்லாம் நான் மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றேன். இந்த கண்காட்சியை கண்டு களிப்பதற்காக சமுதாயத்திலிருந்து பல்வேறு மக்கள் ஒவ்வொரு நாளும் வந்த வண்ணம் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த கண்காட்சியின் மூலமாக அவங்களுக்கு கிடைத்த அனுபவங்களை பற்றியும் அவர்கள் பெற்றுக்கொண்ட தகவல்கள் பற்றியும் இப்போது நம்மளுடன் பகிர்ந்து கொள்கிறார்கள். இந்த கண்காட்சி மிகவும் விழிப்புணர்வு தருகிறது. போட்டி மனப்பான்மை மிகுந்த உலகத்துல எல்லாரோடையும் அன்போடையும் அரவணைப்போடையும் வாழ்வது எப்படின்னு இளம் தலைமுறைக்கு கத்துத்தர்ற மாதிரி அற்புதம் அமைச்சிருக்காங்க. அதை விட அதிசயம், இத்தனை நிறுவனங்கள், இத்தனை ஆர்கனைசேஷன் நம்ம நாட்டில் இருக்குதா, நமக்காக உழைக்கிறாங்களா, இவ்வளவு திட்டமிடுறாங்களா தெரியும், பெரிய பெருமை ஏற்படுது. சென்னை திருவான்மியூர்ல இந்து ஆன்மீக கண்காட்சி, இந்த மாதிரி ஒரு ரிலிஜியஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஃபேரை நான் வாழ்க்கையில முதல் தடவை நான் பார்த்திருக்கிறேன். அதாவது புக் ஃபேர் பார்க்கிறோம், பல ஃபேர்ஸ் இருக்கு, மாலே வந்துடுச்சு, அதுவே ஒரு ஃபேர். ஆனா ஆன்மீகத்துக்காக பல ஆர்கனைசேஷன்ஸ அவங்களை இங்க இன்வைட் பண்ணி பெரிய பெரிய மாஸ்டர் சித்தர்கள் இவங்களுடைய எனர்ஜி, இவங்களோட ஆசீர்வாதத்தையும் மக்களுக்கு வந்து ஒரே இடத்துல சேர்க்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு முயற்சி. அண்ட் அன்டவுட்டட்லி இந்த மாதிரி பெரியவங்கள ஆசீர்வாதம் இருக்கும் போது இது சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்கும். இது வந்து நம்மளுக்கு எல்லோருக்கும் ஒரு ஆசீர்வாதம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, எனக்கு ஆனந்தமா இருக்கு. ஐ எம் ஹம்பிள்டு. இந்த மாதிரி ஒரு காரியம் நடக்கிறது, இதுல ஓரளவுக்கு கலந்து கொள்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கடவுள் தந்ததுக்கு ஐ எம் சோ கிரேட்ஃபுல். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தேசம், தெய்வம், தர்மம் ஆகியவற்றை பற்றி இந்து சமய கோட்பாடுகளும் நம் தொண்டு நிறுவனங்கள் ஆற்றி வருகின்ற சேவைகளும் என்ன கூறுகின்றன என்பதை பற்றி பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்று நம்புகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.